நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் 14/3/2022 முதல் 20/3/2022 வரைக்கும் ஒரு வார பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் சொல்ல இருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக நாம் விரிவாக பார்ப்போமா? ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது இந்த ராசி அதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்திருக்கிறார். ரொம்ப இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். இருந்தாலும் ராசியில் ராகு இருக்கிறதால ஒரு தெளிவான எண்ணங்கள் சிந்தனைகள் உங்கள்கிட்ட இருக்காது. அவ்வப்பொழுது உங்களுடைய சிந்தனைகள் மாறும், செயல்களும் மாற்றி அமைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். பணம் பல வகையில் வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களுடைய வாக்குக்கு செல்வாக்கு ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. 3ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பார்க்கிறார். 7க்குடைய செவ்வாய் பார்க்கிறார். 7க்குடையவன் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். இருந்த போதிலும் சனியினுடைய பார்வையும் 3ஆம் இடத்துல இருக்கிறதால நீங்கள் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கடைசி நேரத்தில் சுணக்கம் ஏற்பட்டு காலதாமதமாகி உங்களுடைய காரிய தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பூமியால் லாபங்கள் உண்டு. அதாவது இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மனம் வாங்கலாம், அல்லது வீடு கட்டலாம், ஃப்ளாட் வாங்கலாம். எது நினைக்கிறீங்களோ உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சில ராசி அன்பர்கள் வாகன பிராப்தி கூட புதுசாக கிடைக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் சுகஸ்தானம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். ஒன்றும் எந்த குறையும் இல்லை. ரிஷபராசிக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. கடன் கொடுக்க தயாராக இருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் ஒழுங்காக இஎம்ஐ அழகாக கட்டுறீங்க, கடனை ஒழுங்காக ரீபே பண்ணுறீங்கன்னு உடனடியாக கடன் கொடுப்பாங்க. வாங்கிக்கிங்க. வீட்டு சுப செலவுக்கு உதவும். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு அவங்க நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் இது வரைக்கும் கேஸ் இருந்து உங்களுக்கு நிலுவையில் இருந்து இழுத்தடிச்சிக்கினே போயிருந்தாலும் இப்போ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. 7ஆம் இடத்தில் கேது இருந்த போதிலும் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கிறார். அதனால் வாழ்க்கை துணை 7க்குடையவன் 9ல் இருக்கிறார். வாழ்க்கை துணையால் யோக பாக்கியங்கள். ஒன்று, அவங்க பிறந்த வீட்டிலிருந்து ஏதாவது பொருளாதாரத்தை கொண்டு வர வேண்டும், அல்லது வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் கிடைச்சி அதில் பண வரவு பொருளாதாரம் வரணும். இப்படி ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். அவங்களால ஆதாயம், அனுகூலம், அரவணைப்பு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமே. அடுத்தது 8ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார் குரு பகவான். அதனால் ஒரு சில வேலை பார்க்குற அன்பர்களுக்கு சில இடர்பாடுகள் இருக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பாருங்கள். 2க்கும் 5க்கும் உடையவன் புதனும் அங்கே இருக்கிறாரு. இருந்த போதிலும் எந்த குறையும் இல்லாமல், அதாவது கடவுள் அனுகிரகத்தால் குலதெய்வத்துடைய ஆதரவால், ஏன்னா குலதெய்வம் 5க்குடையவனுடைய
புதன் அங்கே இருக்கிறார். இருந்த போதிலும் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும். கொஞ்சம் சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல நிர்வாகம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நடந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி 9இல் ஆட்சி நிலையில் இருக்கிறார். செவ்வாய் இருக்கிறார், சுக்கிர பகவான் இருக்கிறார். அப்போது யோக பாக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு தாராளமாக போங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சிறப்பாக உங்கள் குடும்பத்துக்கு அது அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 10இல் புத பகவான் இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம். நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள், சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். அவர் 4க்குடையவன் சூரியன் அப்படின்னும் பொழுது அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத பகவானும் 3 நாள் அங்கே இருக்கிறார். 4 நாள் தான் கும்பத்தில் இருக்கார், 3 நாள் புத பகவான் அங்கே இருக்கிறார். அதனால் தாய்மாமன் மைத்துனர் வழியால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு பெரிய அளவில் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி 11இல் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். 12ஆம் வீட்டை செவ்வாய் உச்சம் பெற்று பார்க்கிறார். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் ரிஷப ராசிக்கு இந்த வாரம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் ஏற்பாடாகக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு நிலை, 2 வீலரோ 4 வீலரோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. கடன் சுமை படிப்படியாக குறையும். புதுசாக கடன் வாங்கிங்க. தேக ஆரோக்கியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.